கடந்த 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் எனும் கட்சியை தொடங்கி 2 ஆண்டில் ஆட்சி படைத்து தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் சாதனை படைத்திருக்கிறார் தளபதி விஜய். 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் தனிப்பெரும் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் வந்திருக்கிறது. அதனால் விஜய் முதலமைச்சராவது உறுதியாகியிருக்கிறது. இருப்பினும் பெரும்பான்மை பெற இன்னும் 10 எம்எல்ஏக்கள் தேவை. அதனால் மற்ற சிறிய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் வெற்றியை தொடர்ந்து திரையுலகில் இருந்து வரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. ரஜினி, சிவகார்த்திகேயன், நானி, சூர்யா, நயன்தாரா உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை விஜய்க்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வரிசையில் விஜயுடன் இணைந்த ஹிட் படங்களில் நடித்த நடிகை ரம்பா விஜயின் வெற்றிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. விரைவில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்க போகும் நடிகர் விஜய்க்கு ரசிகர்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் வாழ்த்து மழை பொழிஞ்சு வராங்க. விஜயுடன் சில படங்களில் நடித்திருக்கும் கீர்த்தி சுரேஷ் அவருடன் நட்பாக இருந்து வராங்க. விஜய் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து கூறியிருக்கும் கீர்த்தி சுரேஷ் அவரை கடைசியாக ஒரு முறை தளபதி அப்படின்னு சொல்லி அழைப்பதாக கூறியிருக்கிறாங்க. மக்கள் அன்பை மட்டும் பெற்று இந்த இடத்திற்கு வரவில்லை, வெறுப்பையும் சந்தித்தான் வந்திருக்கிறீங்க. அவ்வளவு வெறுப்பை அவர்கள் காட்டிய போதும் நீங்கள் விட்டுக் கொடுக்கல. இது சுத்தமான கடின உழைப்பு, மக்கள் மீதான அர்ப்பணிப்பும் பேரார்வமும் தான். நான் முன்பே சொன்னது போல நீங்க ஒரு எமோஷன், அதற்கு இந்த வெற்றி ஒரு சான்றாகும். இது ஒரு புது தொடக்கம். ஜோசப் விஜய் சார், இது கஷ்டப்பட்டு பெற்ற வெற்றி. நீங்கள் அதுக்கு முற்றிலும் தகுதியானவங்க. தளபதி விஜய், கடைசியாக அழைக்கிறேன், இனி வேறு விதமாக அழைக்க வேண்டும், முதலமைச்சர் விஜய் என இனி அழைக்க வேண்டும் என்பதால் இப்படி கூறியிருக்கிறார் கீர்த்தி சுரேஷ். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சி தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இன்னும் 10 தொகுதி எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை. அதனால் எந்த கட்சியுடன் விஜய் கூட்டணி சேர போகிறார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இசையமைப்பாளர் AR ரஹ்மான் போட்டிருக்கும் பதிவில் விஜய்க்கு அட்வைஸ் கூறியிருக்கிறார். ஊழற்ற அரசியல், சமூக நீதி, சமத்துவம் ஆகியவை அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். அன்புள்ள விஜய் அவர்களுக்கு ஊழலற்ற அரசியல், சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை முன்னணிக்கு கொண்டு செல்லும் சிறந்த தலைவராக நீங்கள் உயர வளர வாழ்த்துக்கள். பிளவுகளை மறக்கும் அரசியல் பண்பாட்டுடன் தமிழையும் தமிழரையும் கொண்டாடும் சென்னை நகரத்தை கலை மற்றும் செழிப்பு நிறைந்ததாக மாற்றும் பயணமாக உங்கள் பணி சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி AR ரஹ்மான் கூறியிருக்கிறாங்க. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இமாலய வெற்றி தேர்தலில் பதிவு செய்திருக்கிறது. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் வந்திருக்கிறது. ஆனால் விஜய் முதலமைச்சராவது உறுதியாகியிருக்கிறது. இருப்பினும் பெரும்பான்மை பெற இன்னும் 10 எம்எல்ஏக்கள் தேவை. அதனால் மற்ற சின்ன கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழக நடிகர் ரஜினிகாந்த் விமர்சித்திருந்தார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அறிக்கையில் ரஜினி குறிப்பிட்டிருந்தார். தமிழக வெற்றிக் கழக தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்ற பிறகு நடிகர் ரஜினிகாந்த் ட்விட்டரில் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவர் கட்சியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்லியிருக்கிறாங்க. நடிகர் விஜய் அரசியல் களமிறங்கி முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் அவரது கட்சி சுமார் 109 தொகுதிகளில் தற்போது முன்னணியில் இருந்து வருகிறது. அடுத்த முதலமைச்சர் விஜய் தான் அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் கொண்டாட தொடங்கி இருக்கிறாங்க. இருப்பினும் பெரும்பான்மை பெற 118 தொகுதிகள் தேவை அப்படின்றதால எடுத்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் அப்படின்னு சொல்லி தெரிகிறது. திமுக ஆதரவு சேனல் சன் டிவி நெட்வொர்க்கின் பங்கு விலையின்றி கடுமையாக சரிந்திருக்கிறது. சுமார் 10% அளவுக்கு சரிந்த நிலையில் மதியத்துக்கு மேல் சற்று விலை அதிகரித்துகிறது. இருப்பினும் சுமார் 6% அளவுக்கு ஒரே நாளில் சன் டிவி பங்கு விலை சரிந்திருக்கிறது. கடந்த பல மாதங்களாக சன் டிவியில் விஜயின் படங்கள் மற்றும் பாடல்களின எதுவும் ஒளிபரப்பாமல் இருந்தனர் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 20 ஆண்டுகளாக சினிமாவில் கதாநாயகியாக பயணித்து 20 ஆண்டுகளாக முன்னணி நடிகையாக வலம் வராங்க த்ரிஷா. இவங்க நடிப்பில் அடுத்ததாக கருப்பு, விஸ்வம்பரா, ராம் ஆகிய திரைப்படங்கள் வெளிவர இருக்கின்றன. மேலும் சித்தார்த்துடன் இணைந்து புதிய படத்தில் நடிக்க த்ரிஷா கமிட் ஆகியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் த்ரிஷா அசின் இடையே மோதல் ஏற்பட்டதாக ஒரு தகவல் இணையத்தில் உலா வருகிறது. த்ரிஷா அசின் ஆகிய இருவரும் ஒரே காலகட்டத்தில் சினிமாவில் அறிமுகமானவங்க. இருவரும் தொடர்ந்து பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்து முன்னணி நடிகை அப்படின்ற அந்தஸ்தை பெற்றவங்க. ஆனால் நடிகை அசின் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போது திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆயிட்டாங்க. நடிகை த்ரிஷா தற்போது சிங்கிளாக இருந்தாலும் சினிமாவில் பீக்ல இருக்கிறாங்க. த்ரிஷா
அசின் இருவரும் தொடர்ந்து முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து வந்தபோது இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக அப்போது பேச்சிருந்தது. திருப்பாச்சி படத்தில் விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருந்தாங்க. அடுத்த படமான சிவகாசியில் அசின் விஜயுடன் நடிச்சாங்க. த்ரிஷா அளவுக்கு விஜயோட அதிக படங்களில் நடிகை அசினும் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. நடிகை அசின் பாலிவுட் பக்கம் சென்ற பிறகுதான் இவர்களுக்கிடையே இருந்த மோதல் முடிவுக்கு வந்ததாகவும் பத்திரிகைகளில் செய்திகள் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அசினுடனான மோதல் குறித்து நடிகை த்ரிஷா பேட்டியொன்றில் விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க. அசினுடன் எனக்கு மோதல் என்பது முற்றிலுமான வதந்தியாகும். அசின் மட்டுமல்ல, எந்த நடிகருடன் எனக்கு மோதல் வந்ததே இல்லை. வர்ஷம் படத்துக்காக பிலிம்ஃபேர் விருது வென்றேன். அந்த விழாவில் தான் முதல் முறையாக நான் அசினை நேரில் சந்தித்தேன். அப்போது என்னிடம் அவர் வாழ்த்து தெரிவித்தார். எப்போதுமே எனக்கு அவருடன் எந்த சண்டையும் இருந்தது இல்லை. ஆனால் மீடியாக்கள் அதனை அப்படி உருவாக்கிவிட்டன. நாங்கள் ஒரே மாதிரியான படங்களில் நடித்திருக்கிறோம். விஜயுடன் நான் ஒரு படத்தில் நடித்தால் அடுத்த படத்தில் அசின் நடிப்பார். விஜய் மட்டுமில்லை, சூர்யா, விக்ரமுடனும் அப்படித்தான். எதையுமே நான் பர்சனலாக எடுத்துக்கொண்டதில்லை. அவருடன் எனக்கு பர்சனலாக கண்டக்ட் கூட இல்லை. அவர் மிகவும் ப்ரொஃபஷனலாக இருப்பார் அப்படின்னு சொல்லி த்ரிஷா சொல்லியிருக்கிறாங்க.